இந்த மனுஷன் 3000 ரூபாய 3 வருஷத்துல 333 கோடி ரூபா, அதாவது 333 crores மாத்திருக்காரு. ஆனா அது கேட்கறப்ப நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த மனுஷன் இதுக்கப்புறம் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா டவுன்ஃபால் ஆனாரு. இவர் பேர் தான் ஆர்ச்சி கராஸ். இவர் கிரீஸ்ல பிறந்தாரு 1950ஸ்ல. பிறந்த இவர் 1992 இவருக்கு அரௌண்ட் ஒரு 40 வயசா இருக்கும். யூஎஸ்க்கு என்டர் ஆகிறாரு. யூஎஸ்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வெறும் $50 வச்சு என்டர் ஆகிறாரு. அது 1982ன்றதுனால ஒரு டீசென்டான அமௌண்ட் தான் அப்போ அந்த காலகட்டத்தில். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 4000 ரூபாய் வரும். அந்த 4000 ரூபாய் வச்சுட்டு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ள என்டர் ஆகிறாரு. என்டர் ஆன உடனே இவருக்கு அங்கே 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி டே மச்சான் பணம் வேண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு $10,000 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடனாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மனசு படித்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுறாரு, லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஒரு கெசினோக்கு போயிட்டு அவங்க சூதாட்டம் பண்ணுறாரு. பண்ண இவருக்கு ஒரே நாளில் இந்த $10,000 $30,000 ஆக்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு $10,000 கொடுத்துட்டாரு. இங்கே $20,000 வச்சு கேம்லிங் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு. கேம்லிங் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு. இவரோட லக் நல்லாவே இருந்திருக்கு. 333 கோடி, அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் $40 மில்லியன் வரைக்குமே இவரோட அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கு. இங்க ஹர்ஷித் மெஹ்தாக்கு த பிக் புல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்க மாதிரி த ரன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பட்ட பேரும் உண்டு. ஆனா என்ன பண்றது, 1995ல ஒரே நாள்ல $40 மில்லியன் இவர் இருந்த சொத்து மதிப்பை ஒரே நாள்ல $30 மில்லியன் லாஸ் பண்ணிடுறாரு. $10 மில்லியன் வச்சா எஸ்கேப் ஆயிடலாமா? ஆனா அந்த மனுஷன் அப்படி செய்யல. இன்னமுமே விளையாடுறாரு, கேம்லிங் பண்றாரு, சம்பாரிச்சு எல்லாத்தையும் விட்டுறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க.